நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எண்ணிட்டு இருக்க வேண்டாம், மீதி குடியா குடு. என்னடா தம்பி, என்ன அவசரமா பார்க்கணும்னு வர சொல்லியிருக்க? ஏய், கொஞ்சம் மெதுவா பேசுங்க. எதுக்காக என்ன அவசரமா பார்க்கணும்னு சொன்ன? நான் ஒரு 2-3 விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும். அதெல்லாம் நீ போன்லயே சொல்லிருக்கலாமேடா. இத பத்தி நான் யாருக்கிட்டையாவது மனசு விட்டு பேசலன்னா அப்புறம் நான் உடைஞ்சு போயிடுவேன். டேய், இதுக்கப்புறம் நீ உடைஞ்சு போயிட்டா பெரிய பிரச்சனையாயிடும். அதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணணும்? எனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா பாலாம குழந்தைங்களும் அப்புறம் அனாதையா நிக்க கூடாது. டேய், யாரும் இல்லாதவங்க தானே அனாதை ஆவாங்க. பாலா கூடவே 2 குழந்தைங்க இருக்காங்க. குழந்தைகளுக்கு துணையா பாலா இருக்கா. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி அனாதை ஆவாங்க? பாலாவுக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா குடும்ப செலவுக்கு பணம் கிடைக்கும். ஆனா வீட்டு வாடகை, குழந்தைங்களோட படிப்புன்னு இதையெல்லாம் அவளால எப்படி சமாளிக்க முடியும்? அதுக்கு தாண்டா வேணும், நீ இருக்கியே. ஆனா நான் இல்லாம போயிட்டு. ஏய், என்னடா நீ எஸ்கேப் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டியா? சொல்லுடா, நீ எஸ்கேப் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டியா? இதுக்கப்புறம் எந்த நிமிஷம் வேணாலும் நான் போயிடுவேன். டேய், ஏண்டா எல்லாம் கைகூடி வர நேரத்தில் நீ போறேன்னு சொன்னா நல்லவாடா இருக்கு? உன் ஆபரேஷன் வேற நடக்கணுமே. நான் அப்படி சொல்ல வரல. என் வாழ்க்கை முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா போயிடுவேன்னு சொன்னேன். டேய், இப்படி தலையும் புரியாம வாலும் புரியாம பேசுறதை விட்டுட்டு என்ன விஷயங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லு. என் பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் எப்பவும் கௌரவத்தோட தலை நிமிர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல சொந்தமா ஒரு வீடு வேணும். ஏண்டா இப்ப என்னடா உனக்கு வீடடா முக்கியம்? ஆபரேஷன் தானே முக்கியம்? முதல்ல பாலாவையும் பசங்களையும் ஒரு நல்ல வீட்டுல தங்க வைக்கணும். டேய் தம்பி, உனக்கு உன்னோட ஷேர் வேணும், அதுக்கு என்னோட ஹெல்ப் வேணும். அதை நீ டைரக்டா என்கிட்ட சொல்லிருக்கலாமே. அதுக்காண்டா இப்படி நீ சுத்தி வளைச்சு சொல்ற? நான் இப்ப சொன்ன விஷயம் பாலாக்கு தெரிய வேண்டாம். வேண்டாம், தெரிய வேண்டாம். பாலா வந்துட்டா. மாமா, நீங்க எப்போ வந்தீங்க? அட, இப்பதாம்மா நான் என்ட்ரி கொடுத்தேன். என்ன 2 பேரும் எங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நாங்க பேசிட்டு இருந்தோம்மா. ஐயோ, நீ இவனை பார்க்காத. ஐடியா எல்லாமே என்னோடது. இந்த ஆபரேஷனுக்கான பணத்தை சுமேஷ் தரேன்னு ஒத்துக்கிட்டா கூட அதை சாக்கா வச்சு வேணு பேர்ல இருக்கிற ஷேரை அவ எல்லாத்தையும் எழுதி வாங்கிடுவான். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் பாகம் பிரிச்சிடணும், ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுல இருந்து ஒரு ஷேரை இவனோட ஆபரேஷன் செலவுக்காக எடுத்து செலவு பண்ணிக்கணும். இதுக்கு யாராவது சம்மதிப்பாங்களா என்ன? கண்டிப்பா சுமேஷ் சம்மதிக்க மாட்டான். அவன் இல்லாத நேரமா பார்த்து அம்மா கிட்ட சம்மதம் வாங்கிட்டா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். அதுக்கப்புறம் எப்படி மாத்த முடியும்? இது பாருமா, வெயில்ல வந்ததுனால ஒரே தண்ணி தாகமா இருக்கு, போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. அப்புறம் பாலா, இந்த மோர் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் தண்ணியில ஊத்தி கொண்டு வா. அப்புறம் பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா அதில் கட் பண்ணி போட்டு கொண்டு வந்துரு. டேய், நல்ல கூலிங்கான பீர் இருந்தால் இப்போ சூப்பராக இருக்கும். என்ன ஏதாவது ஒரு சிட்டிங் போடலாமே என்ன? உனக்கு வேண்டாம்னா ஓகே. அது
அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா உன் மனசுக்குள்ள தோணுச்சுன்னா அதை என்கிட்ட சொல்றதுக்கு தயங்க வேண்டாம். டேய் இங்க பாரு, நம்ம உடனே நம்ம அம்மா வீட்டுக்கு போனா என்ன? இப்பயா? சுமேஷ் இன்னைக்கு அவன் எங்கேயோ போயிருக்கான். இந்த கேப்ல நம்ம உள்ள நுழைஞ்சிடலாம். நீ சரின்னா இப்பவே கிளம்பிடலாம். என்ன சொல்ற? நான் ரெடிதான். ஆமா, நீ எதுக்காக இவ்வளவு அவசரப்படுற? எனக்கு நேரம் இல்லாததுனாலதான். இதுக்கப்புறம் வர்ற ஒவ்வொரு நிமிஷமும் விலைமதிப்பு இல்லாதது. நம்ம போலாம். அதேதான், எந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்குன்னு தள்ளி போடக்கூடாது. நம்ம இப்பவே கிளம்பிடலாம். ஹலோ பிரீத்தி, வீட்லயா இருக்க? இல்லையே, நான் இப்போ பாலாவோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சும்மா பாக்குறதுக்காக போறியா? இல்ல, ஒரு விஷயம் இருக்கு. வேணுகோபன் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர் பேசினதை வச்சு பார்க்கும்போது அவருக்கு ஏதோ ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பாலாக்கும் குழந்தைங்களுக்கும் சொந்தமா ஒரு வீடு ஏற்பாடு பண்ணிட்டு அவரோட வாழ்க்கையை விட்டு நிரந்தரமா போயிடலாம்னு நினைக்கிறாரு. பாலா கிட்ட இத பத்தி பேசணும். அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியணும்ல, அதுக்காக தான் போறேன். நீ அங்க எவ்வளவு நேரம் இருப்ப? அது தெரியல, அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். சரி, நானும் கல்யாணி கூட்டிட்டு வரேன். கல்யாணியும் பாலாவை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாவே என்கிட்ட கேட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அப்படின்னா நீங்க வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்றேன். ஓகே. சூரஜ் அண்ணனும் வரேன்னு சொன்னாரு. திடீர்னு ஆபீஸ்ல வேலை வந்துருச்சான். அதனால கல்யாணியை என் கூட அனுப்பிட்டாரு. சூரஜ் வேணும்னுதான் இங்க வராம இருந்திருக்காரு போல. இல்ல, வேணுகோபனை பத்தி பேசுறதுக்காக உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னாரு. சூரஜ் சொல்ல வேண்டியது எல்லாமே என் வீட்டுக்காரர்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாருல்ல. வேணு கிட்ட இல்ல, உன்கிட்ட தான். நான் இப்போ வந்ததும் அதை பத்தி பேசுறதுக்காக தான். சொந்தக்காரங்கள்ல இல்ல இந்த ஊர்ல உங்களுக்கு யாராவது எதிரி இருக்காங்களா? எதிரிங்களா யாருமே இல்லையே. அவங்க எல்லாரும் எங்க மேல வெறுப்பா இருக்காங்க. உங்களை கொலை பண்ற அளவுக்கு யாராவது இருக்காங்களான்னு கேட்க வரேன். எனக்கு தெரியாது. அப்போ இருக்காங்க. உங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தரை கொலை பண்றவங்கள தான் நேத்து ராத்திரி எங்க அண்ணன் இங்க வச்சு பார்த்திருக்காரு. ஆனா அவங்களோட டார்கெட் வேணுவா இல்ல நீயான்னு தெரியல. எங்களை கொல்றதுனால யாருக்கு என்ன பலன்? அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இருக்காங்க. ஒருவேளை அது வேணுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. நீ என்ன பயமுறுத்த வந்திருக்கியா? நான் இன்னும் முழுசா சொல்லவே இல்ல. கொஞ்ச நாளா வேணுக்கு அவரோட சுபாவத்துல ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதுன்னு நீ சொன்னல, அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? வேணுக்கு ஒரு மரண பயம் வந்திருக்கு. இந்த வியாதி நினைச்சுதான் கவலை. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா உயிரோட இருப்பாருன்னு டாக்டர் சொல்லிருக்காருல. அப்படி இருக்கும்போது அதை நினைச்சு ஏன் வேணு பயப்படணும்? அப்போ அது விஷயம் இல்ல, அவரை யாரோ கொலை பண்ண போறாங்கன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி யாரும் இல்ல பிரீத்தி. ஏதோ ஒரு கிரிமினலை கொலை பண்ணதுக்கு தானே வேணு 8 வருஷம் ஜெயில இருந்தாரு. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல அந்த ஆளோட குடும்பத்தை சேர்ந்து யாரோ ஒருத்தரோ பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா பிரீத்தி, நாம எல்லா பக்கமும் யோசிச்சுதான் பார்க்கணும். நாம ஜாக்கிரதையா இருந்தே ஆகணும். வேணு என் வீட்டுக்கு வந்திருந்தாரு. உன்னையும் பசங்களை பத்தி தான் அவர் என்கிட்ட பேசினாரு. வேணுக்குள்ள ஏதோ ஒரு டிப்ரெஷன் இருக்கு. அவருக்கு ஏதோ ஆயிடுமோன்ற ஒரு பயம். அவரு போனதுக்கு அப்புறம் நீயும் பசங்களும் ஒரு சொந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. என் வீட்டுக்காரையே அந்த மாதிரி எல்லாம் யோசனை பண்றாருன்னு எனக்கு சுத்தமா புரியல பிரீத்தி. அவர்கிட்ட பேசி அவரோட வாயில இருந்து உண்மையை வர வைக்கிறது கஷ்டம். அதுக்கு நமக்கு நிறைய டைம் வேணும். ஆனா
அதுக்கு முன்னாடி வேணு சந்தேகப்படுற மாதிரி ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஆர்கே ஸ்டேஷன்ல போய் பேசுறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நைட் டைம்ல போலீஸை இப்படி வந்து கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்க சொல்லி கேக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் என் வீட்டுக்காரர்கிட்ட பேசி பார்க்கறேன். அதுக்குள்ள ஏதாவது கெட்டது நடந்துருச்சுன்னா? என்ன வேணா நடக்கட்டும். என்ன விஷயம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. நீ பயப்படுற அளவுக்கு இங்க எதுவுமே இல்ல. எனக்கு தெரியும். அப்படி பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்ல. என் வீட்டுக்காரருக்கும் பசங்களுக்கும் எந்த ஆபத்தும் வராம இருக்கதா நான் இந்த தியாகத்தை சகிச்சுக்கிறேன். அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? ஐயோ, வெயில் எப்படி அடிக்குது! இந்த மாதிரி வெயில் அடிச்சா ஏரியே தீ பத்திக்கும். ஓ, அத்தை இந்தாங்க தண்ணியை குடிங்க. எப்போ பார்த்தாலும் தண்ணி தான் கொண்டு வந்து குடிப்பியா? ஐயோ, இதை குடிச்சு குடிச்சு வாந்தி தான் வருது. இங்க என்ன இருக்கோ அதானே என்னால கொடுக்க முடியும். நீ எல்லா நாளும் வேலைக்கு போயிட்டு தானே இருக்க. கூலியா பணம் கொடுக்காம புளியா குடுக்கறாங்க. வாய்க்கு ருசியா குடிக்கிறதுக்கு ஒரு ஜூஸாவது போட்டு கொடுக்கலாம்ல. எனக்கு அந்த ஆசை இல்லாமலாம் இல்ல அத்தை. இந்த வீட்டுக்கான 3 வேளை சாப்பாடுக்கான பொருளை வாங்குறதுக்கு என்னோட சம்பளம் பத்த மாட்டேங்குது. அது கூட சேர்ந்து உங்களுக்கு ஜூஸ் போடுறதுக்கு பழங்கள்லாம் வாங்க என்னால முடியாது. நீங்க வேணா இந்த தண்ணியை ஜூஸா நினைச்சு குடிச்சுக்கோங்க அத்தை. இந்தாங்க. நீ சதீஷோட செலவுக்கு பணம் கொடுத்து கொடுத்து பழக்கப்படுத்திட்ட. ஏதாவது ஒரு வேலைக்கு போ சொல்லி அவன்கிட்ட சொல்லு. குடும்பத்து மேல ஆம்பளைங்க அக்கறையா இருக்காங்க அப்படின்னு பொண்டாட்டிகளுக்கு தோணணும். உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்ததாலதான் என்னமோ மாமா இப்பவும் கோயில் கோயிலா சுத்திட்டு இருக்காரு. சந்தடி சாக்கல என்னைய குத்தி காட்டுறியா? அவனை கட்டுப்படுத்தினா உனக்கு தான் நல்லது. இப்ப அவன் எங்க போயிருக்கான்? வேணுவை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது அந்த அளவுக்கு நல்ல விஷயமா எனக்கு தோணல. வேணு ஒரு நோயாளி. உதவிக்கு ஒரு ஆம்பளை துணை வேணுங்கிறதுக்காக வரவங்களை எல்லாரையும் பாலா கைக்குள்ள போட்டு வச்சுக்குவா. அந்த மாதிரி சதீஷ் உன் கையை விட்டு போகாம இருக்கணும்னா நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ. என்னச்சா? வா, நான் பிடிச்சுக்கிறேன். வா வா. வீட்டு பக்கத்துல ஏரி இருக்குன்னு தான் பேரு. ஆனா வெயில் போட்டு காட்டு காட்டுன்னு காட்டுதுடா. வா. அங்க பாரு, ஜான்சி ராணி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சரி வா. 100 ஆயுசு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஆள் வந்துட்டானே. வா வாடா. வா வாடா வேணு தம்பி, வாடா. பாவம், இவனால ரொம்ப தூரம் நடக்க முடியல. இதுல கொஞ்சம் மோர் கலந்துருந்தா சூப்பரா இருந்திருக்கும். உனக்கு வேணுமாடா? வேண்டாம் வேண்டாம், உஷ்ணம் அதிகமாயிடும். நீ எதுக்காகடா நடக்க முடியாதவனை கூட்டுக்கிட்டு இங்க வந்திருக்க? இங்க இருக்கும்போது இவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாருடா பதில் சொல்றது? இல்ல இது புடி. எப்ப எது நடந்தாலும் கண்டிப்பா இவனோட விஷயத்துக்கு நீ தான் பதில் சொல்ல வேண்டி இருக்கும். 15 வயசுல இருந்து நான் உங்களுக்காக கஷ்டப்பட ஆரம்பிச்சேன். என்ன சக்கையை பிழிகிற மாதிரி பிழிஞ்சுகளே தவிர இது வரைக்கும் ஒரு பைசா கூட எனக்கு கிடைக்கவே இல்லை. எந்த வகையில உனக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்கற? உன் ட்ரீட்மெண்ட்டுக்காக சுமேஷ் 2 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணி கொடுத்தான்ல. எனக்கு இந்த குடும்பத்துல இருந்து வர்ற அமௌண்ட் வெறும் 2 லட்சம் தானா? மா, இப்போ இந்த இடத்தை வித்தோம்னா யாரா இருந்தாலும் கண்ணை மூடிட்டு 3 கோடி ரூபாய் தருவாங்க. அதை 4ஆ டிவைட் பண்ணா ஒரு ஷேருக்கு 75 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இவனுக்காக கேஸ் நடத்தி ஏகப்பட்ட பணம் செலவாயிருக்குல்ல. அதை பத்தி நீங்க எனக்கு ஞாபகப்படுத்த வேண்டாம். இங்க பாருமா, ரொம்ப ஈஸியா வெளியே வர வேண்டிய அந்த கேஸ்ல இருந்து சுமேஷ் ஏற்பாடு பண்ண வக்கீலால தான் நம்ம வேணுவுக்கு அன்னைக்கு அந்த தண்டனை கிடைச்சிருக்கு. நல்ல வேலை இவனுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கல. இது வரைக்கும் செலவு பண்ண காசோட கணக்கு சுமேஷ் என்கிட்ட சொல்லட்டும். அதையெல்லாம் கழிச்சுக்கிட்டு எவ்வளவு பணம் எனக்கு ஷேரா வருதோ அந்த பணத்தையோ இல்ல அதுக்கான இடத்தையோ எனக்கு கொடுக்கணும். அத்தை, பாலா உங்க குழந்தைங்களோட எத்தனை நாளைக்கு தான் அந்த வாடகை வீட்டுல தங்கிட்டு இருப்பா? இதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஒரு வீடு வேணும்ல. நீ ஒண்ணு இவனுக்கு வக்காலத்து வாங்க வேண்டாம். இவன் கேட்கறதுல நியாயம் இருக்குல்ல. புதையில காக்குற பூதம் மாதிரி எதுக்காக இதை எல்லாத்தையும் கட்டி பிடிச்சிட்டு இருக்க? நான் பூதமாடா? சாகர வரைக்கும் நான் என்னோட எல்லா சொத்தையும் கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் இருப்பேன். எதுக்கு? நான் செத்து போனதுக்கு அப்புறம் கொண்டு போறதுக்காக இல்ல. நான் உயிரோட இருக்கும்போது இவங்களோட சேர்ந்து நீ விற்காம இருக்கணுங்கிறதுக்காக தான். புரியுதா? நான் என் பொண்டாட்டிக்கும் குழந்தைங்களுக்காகவும் தான் என்னோட பங்கு கேட்கிறேன். உன் பொண்டாட்டி தான் அனுப்பி வச்சிருக்கான்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. ட்ரீட்மெண்ட்டுக்கான பணத்தை ரெடி பண்ணி கொடுன்னு சுமேஷ் கிட்ட நீ சொன்ன உடனே நான் ஒன்ன நினைச்சுதான் அதுக்கு ஓகே சொன்னேன். இப்போ உன் பொண்டாட்டி சொல்றதானே உனக்கு முக்கியமா போச்சு. அந்த அளவுக்கு திறமைசாலியா இருந்தா அவ உன்னை காப்பாத்தட்டுமே.
உனக்கு இந்த சொத்துல இருந்து பங்கு பிரிச்சு கொடுக்கறதுக்கு இப்போதைக்கு எனக்கு ஐடியாவே இல்ல. அம்மா இவ போடா. ம். அவன் போயிட்டானா? வந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு தெரியாம அவன் இங்கிருந்து போக மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. அப்படின்னா வெளியவே இருக்கட்டும். அத்தை, நம்ம கண்டிப்பா வேணுவோட ஷேரை கொடுத்து தானே ஆகணும். சுமேஷ் தான் இந்த இடத்தோட லோனை கட்டிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே பேங்க்காரங்க ஜப்தி பண்ணலான்னு வந்தப்போ உதவி பண்றதுக்கு யாருமே வரல. ஆனா இப்போ உரிமை கேட்கறதுக்கு வந்திருக்கான். அத்தை, வேணுவோட ட்ரீட்மெண்ட்காகவும் ஆபரேஷனுக்காகவும் ஒரு பெரிய அமௌண்ட் செலவாகும்ல. இந்த சமயத்துல நீங்க கை கழுவிட்டீங்கன்னா அவங்க என்னதான் பண்ணுவாங்க? அவங்க தங்கிட்டு இருக்க வீட்டோட வாடகை பணமே அவங்க ஏகப்பட்டது கொடுக்க வேண்டியது இருக்கு. வெளியே அனுப்பட்டும், அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். இங்க வந்து அவ என்கிட்ட சவால் விட்டுட்டு போனால, நடுத்தருக்கு போனாதான் அவ ஆணவம் அழியும். பாலமேல இருக்க கோவத்தால நீங்க இப்ப வேணுக்கும் குழந்தைக்கும் தான் தண்டனை கொடுக்குறீங்க. அவங்க வருத்தப்படுறத பார்த்தாதான் பாலாவுக்கு ரொம்ப வலிக்கும். ஓ, இவரு மட்டும்தான் ஒரு குறையா இருந்தாரு. தம்பி, நீ ஏன்பா வெளியே நின்றுட்டு இருக்க? அந்நிய மாதிரி உள்ள வா. பாப்பா வா. வா. ஓ, நீ நைனா உள்ளவன் கூப்பிட்டா உள்ள வருவியோ? வா உட்காரு, இப்படி உட்காரு உட்காரு. எவர்ரா, இது எல்லாத்துக்கும் நம்ம சீக்கிரமா ஒரு முடிவு எடுத்துடலாம். ஜெகதாம்பா, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களை காப்பாத்துறதுக்காக 10 வருஷம் பூனேக்கு போய் கஷ்டப்பட்டவன் தான் நம்ம வேணும். நீ இப்ப அனுபவிச்சிட்டு இருக்க வசதி வாய்ப்பெல்லாம் இவன் சம்பாரிச்சு கொடுத்தது. சொல்ல போனா இந்த வீடு இவனுக்கு மட்டும்தான் சொந்தமானது. அப்படிப்பட்ட ஒருத்தனை நீ அந்நிய மாதிரி வெளியே நிக்க வச்சிருக்க. நான் கிடையாது, பொண்டாட்டியோட பேச்சு கட்டு இவன் தானே வீட்டை விட்டு போனா. அப்படின்னா என்ன பாத்துக்கிறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் ஆள் இல்லாம என்ன இங்கே கிடந்து சாக சொல்றீங்களா? உங்க ஆசை அதானாமா? ஆனா கடவுளோட தீர்ப்பு அப்படி இல்லை. நான் யாருக்கு துரோகம் பண்ணணும் அவங்களுக்கு என் வாழ்க்கை மூலமா பிராயச்சித்தம் தேடிட்டு தான் நான் செத்து போவேன். ஜெகதாம்பா, நீ மனசு வச்சா வேணு ஆசைப்பட்ட மாதிரி நாம போய் இருக்கிறதுக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கும். இதெல்லாம் ஒண்ணு இவனோட முடிவு கிடையாது. 7 லட்சத்தை எடுத்துட்டு போன மாதிரி இவனோட பாகத்தை எப்படியாவது எழுதி வாங்கி அதை வித்துட்டு எவனாவது ஒருத்தன் கூட ஓடலான்னு தான் அவன் நினைச்சிருக்கா போல. இது என்னோட முடிவுமா? நான் சாகிறதுக்கு முன்னாடி பாலாவுக்கும் குழந்தைங்களுக்கும் சொந்தமா ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும். நீ எதுக்காக ஜெகதாம்பா இப்படி அடம் பிடிக்கிற? அது எதுவா இருந்தாலும் அவனுக்கு கொடுத்து விட்டுரு. இவனுக்கோ இவன் பொண்டாட்டிக்கோ இந்த இடத்துல இருந்து ஒரு சென்ட் கூட நான் கொடுக்க மாட்டேன். இவன் பொண்ணோட பேர்ல நான் ஒரு பாகத்தை எழுதி வைக்கிறேன். அவ வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை யூஸ் பண்ணிக்கலான்னு எழுதி வைப்பேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் உயிரோடு இருக்கும் போதே அவங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கணும். அதை செஞ்சு கொடுக்காம நான் செத்துட்டேன்னா என்னோட இந்த ஜென்மத்துல ஒரு பிரயோஜனமும் இல்லாம போயிடும். என்னோட உயிரை காப்பாத்தவோ இல்ல ஆபரேஷனுக்காகவோ ₹1 கூட நீங்க யாரும் கொடுக்க வேண்டாம். அதுக்கு பதிலா பாலாவும் என் பசங்களும் நிம்மதியா வாழ்றதுக்கு ஒரு வீடு சொந்தமா வாங்கறதுக்கு எனக்கு இந்த இடத்தோட ஷேர் வேணும். எனக்கு இப்ப இதுதான் தேவைப்படுது. இதை நீங்க தடுத்து நிறுத்திட்டு நான் செத்து போனதுக்கு அப்புறமா அழுதுகிட்டு நீங்க வர வேண்டாம். என்னோட குடும்பத்துக்கு நல்லது பண்ணிட்டேன் அப்படிங்கிற சந்தோஷத்தோட நான் செத்து போகணும். அதுக்கு யாரும் தடையா இருக்க வேண்டாம்.
என் மூச்சு நிக்கிறதுக்குள்ள இங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு விரட்டிட்டு பாலாவையும் என் பசங்களையும் எங்க கூட்டிட்டு வந்து தங்க வைப்பேன். தயவு செஞ்சு என்ன அந்த மாதிரி பண்ண வச்சிடாதீங்க. என்னங்க இவருக்கு என்னங்க ஆச்சு? சாக போறத பத்தியே பேசிட்டு இருக்காரு. ஒரு பஞ்சுக்காக சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அம்மா மனசு இறங்கணும் இல்லையா? ஹலோ, சொல்லுங்கக்கா. பாலா, வேணு இங்க வந்திருக்காருமா. உங்க 2 பேருக்கும் இடையில வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன? இல்லக்கா, ஏன் அப்படி கேக்குறீங்க? வேணு இங்க வந்து கூடிய சீக்கிரத்துல எனக்கு ஷேர் வேணும், பாலாக்கும் குழந்தைங்களுக்கும் வீடு வேணும் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆம், வேணுவோட பேச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு ஆபத்து நடக்கும் போல தோணுது பாலா. குடிச்சிருக்காரா? இல்ல பாலா, குடிக்கவே இல்ல. வேணு சாகறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுதான் வேணுவோட ஆசையே. பாலா, என்ன பாலா நடந்தது? எனக்கு சத்தியமா எதுவும் தெரியலக்கா. சதீஷ் மாமா கூட வெளியில போயிருக்காருன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வேணு இப்போ எப்ப பார்த்தாலும் சாவ பத்தியே பேசிட்டு இருக்காரு. அத கேட்கும் போதெல்லாம் எனக்கு சந்தேகமாவே இருக்கு. வேணு ஏதோ ஒரு லட்சியத்துக்காக துணிஞ்சு இறங்கியிருக்காரு போல. எதுக்கும் நீ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ பாலா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.